ஒன் டைம் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி ட்ரெயின் ட்ரிப் வரணுங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த வருதுடா இது தொட்டப்பட்டா போகுங்களா? நம்ம வாழ்க்கை எவ்வளோதானா? ஸோ கீழே தான் ட்ரெயின் வரும். 750 ரூபாயா? ஒரு டிக்கெட் 750 ரூபாயா? இல்லடா நம்ம விஐபி பயணம் பண்ணுறதா? ஓகே, உள்ள போயிட்டு போட்டோ ஃபீல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட் தான் சொன்னேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அல்டிமேட்டாக தெரியும். அதுக்கு ஆட்டிங் போட்டு அம்பெல்லாம் விடுறேன். ஆட்டிங் போட்டு அம்பு விடுவோம்டா. என்னடா நம்ம வாழ்க்கை எவ்வளோதானா? ஸோ கீழே தான் ட்ரெயின் வரும். ஒன் டைம் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் டு ஊட்டி ட்ரெயின் ட்ரிப் வரணுங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ட்ரெயின் ட்ரிப்பை உனக்கு என்ன இப்போ ட்ரெயினை பார்க்கணும் தானே? இருடா, நான் வண்டி உள்ளே இறக்குறேன்டா, அப்புறம் பாடுறா. ஏய் போனா அந்த கடைசியிலேருந்து வருவோம்டா. எந்த கடைசியில் வந்துடா? ஏலே வண்டி எங்கே நின்று ட்ரெயினை பார்த்ததாடா? அந்த கடைசியிலேருந்து வருவோம். வாடா, ட்ரெயின் கூட வருவோம்டா. ட்ரெயின் கூடயே வருவியா? லீ உனக்கு என்ன? ட்ரெயின் வரும்டா, வெயிட் பண்ணுறா. இந்த பக்கம் இருந்து தான் என்ன பண்ணுவேன்? நீ வந்து நம்ம அங்கே இருந்தாண்டா வரணும். இங்கே இருந்தால் பக்கத்தில் பார்க்கலாம்டா. புரியுதா உனக்கு? ட்ரெயின் நம்ம அந்த பக்கம் இருப்போம், தூரமாக தெரியும். இங்கே நின்னா பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்கிறேன். சரி, நான் இறங்கிக்கிறேன். இறங்கிக்கிறியா? நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டினா போலீஸ்காரன் பார்த்தேன் அசிங்கமாக கேட்பான். எங்க அங்கேடா, நான் இங்கே நின்று பார்க்குறேன். நான் இறங்கிக்கிறேன். எப்படா இறங்குறது? இறங்குடா இலி. ஏன்டா ஏழை இதில் கால் வச்சாப்புலேயே நீ இறங்க. அப்படியே இறங்கணும். நீதான் இறங்குனா குரங்கு மாதிரி ஏற, குரங்கு மாதிரி ஏறங்கிற இந்த மோடா. எனக்கு என்னமோ ட்ரெயின் வர்ற மாதிரி தெரியல. அந்த சவுண்டு இருக்குதா? ரயில்வே ட்ராக் தொட்டு பாரு, வைப்ரேஷன் ஆகுதான்னு. நம்ம ட்ராக் மாதிரி இல்லை, அந்த ட்ராக் வித்தியாசமாக இருக்குது, தெரியுதா? நம்ம ஊர் ட்ராக் ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது சென்டரில். வருதுடா கை காமிச்சாங்கடா எல்லாரும், பாத்தியா? குட்டியா இருக்கு ட்ரெயின், குட்டியா இருக்குடா. 750 ரூபாயா? ஒரு டிக்கெட் 750 ரூபாயா? இல்லடா அப்போ விஐபி பயணம் பண்ணுறதா? ஸோ ட்ரெயின் இப்போ ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைங்க. பார்த்தாச்சு. கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இவனை அடம் பிடிச்சி வெயிட் பண்ண வச்சு பார்த்தேன். ஒர்த்து வருமா? ஒர்த்து. வித்தியாசமாக இருக்குது. என்ன மெக்கானிக்கல் ரீசன் தெரில. பட் இதை பற்றி நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மெக்கானிக்கலாக இருக்க மெக்கானிக்கல் ஏன்டா? யாரா மெக்கானிக்கல்? நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான்டா. இதாவாட நடத்துகிறான் அவன். என்னது எதுக்குன்னு சொல்லு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரீசன் தான். ஹில்ஸ் டைமில் அது வண்டி கவுந்துடக்கூடாதுன்னு ஒரு ரீசனுக்காக இருக்கும். வண்டி ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்றா. அது ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்றதா? மூவிங்
ஏதோ ஒன்றா ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்னா எப்படி 2 பேர்ஸில் போகக்கூடாதா? அதெல்லாம் இங்கே என்னடா முட்டாத்தனமா பேசுற? ஃப்ரிக்ஷனே இருக்காதுலடா. ஃப்ரிக்ஷன் எல்லாம் பின்னாடி தான்டா போகும். கிரிப்பே இருக்காதுடா. கிரிப்பும் கிடைக்காது, ஃப்ரிக்ஷனும் வராதுடா. என்ன எலவோ பார்த்துக்கலாம்டா. உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. தொட்டப்பேட்டா போகிறது யூட்டன் போடணும் அப்படிதான் சொல்லுது மேப்பு. இது பேச்ச நம்பலாமா நம்ப வேணாமா எனக்கே சந்தேகமா இருக்குடா. இப்படி தாண்டா சொல்லுது, யூட்டன் போட சொல்லுதுடா. இப்படி போனா 12 கிலோமீட்டர் தானா? சரி போ, போவா. எனக்கு இது இது ஏன்டா போயிடலாம்டா. இது ரோட பாரு, சீர்லாம இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஸோ வீடியோ பார்க்குறேன், நீங்க தான் காட்சி. இந்த கூகுள் மேப் சொல்ற ரூட்டை நானும் போறேன். ஆனா எங்கிட்டு அவர்கிட்ட கேட்போம் தொட்டப்பேட்டா போகுமான்னு. இந்த ரூட்டு தொட்டப்பேட்டா போகுங்களா? தேங்க்ஸ்ண்ணா. கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கு கூகுள் மேப்பு. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க ஸ்பாட் வந்து தொட்டப்பேட்டா. ஸோ தமிழ்நாட்டோட மிக உயரமான சிகரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தொட்டப்பேட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதாவது உயரமான மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. அது ஏன் உயரத்தில் இருக்குன்னா, ஸோ இவ்வளோ பெரிய மலைகளுக்கு மேலே அது ஒரு பெரிய மலையாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் அது தமிழ்நாடோட மிகப்பெரிய உயரமாக சிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இருக்கும், காரணம் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஊட்டியே பெரிய மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் ஒரு மலை இருக்குன்னா அது தமிழ்நாடோட உயரமான சிகரமாக இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லையே. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். பட் எங்கே கொண்டு விட போகுதுன்னு தெரில. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வியூ அண்ட் கிளைமேட் அப்படி இருந்தது. அது எப்படி இருந்ததுன்றத அடுத்தடுத்த வீடியோஸில் கன்ஃபார்ம் வரும். மறந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு நேயர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பிளேஸஸில் எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் போன பிளேஸாக இருந்தாலும் சரி, இல்லை போகாத பிளேஸஸ், இந்த பிளேஸுக்கு போனால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த பிளேஸுக்கு நீங்கள் போங்க ஆல்ரெடி நான் போயிட்டு வந்துடுவோம், கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பைக்கர்ஸுக்கும் ட்ரீமாக இருக்க ஒரு பிளான். அது என்னென்னு நான் அப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் மோட்டோ விலாகில் பேசி கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டா இல்லை என்ன ஹைட்டுக்கு போகடா இருடா, இன்னும் ஹைட்டுக்கு போயிட்டு போனா இன்னும் ஹைட்டுக்கு போகுதா வெயிட் பண்ணு. அதாவது இப்போ பண்ணுறத கூட வந்துருக்கேன், பண்ணுறத பார்த்தா எப்படிங்க, இந்த பரோட்டா வச்சோடனே எடுத்து சாப்பிட்றான். அவனுக்கு தெரியல பரோட்டாவோட சால்ட்டா வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்னும் வியூ பாயிண்ட் போகிற இடத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கணும். எங்கடா அனுப்பாட்ட பண்ணாண்டா, இன்னும் வியூ பாயிண்ட் இருக்குடா. ஏன்டா இருக்குண்டா வியூ பாயிண்ட் இருடா. ஏன்டா கொஞ்சம் வெயிட் பண்றா, மேல போகண்டா, இன்னும் இல்லடா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா. இல்லை அங்க போகுதுடா, நீ வேற ஏன்டா இருக்குடா, வாடா காட்டுறேன்டா. இதுக்குள்ள அவசரப்படாத, வெயிட் பண்ணு. ஒன்ஸ் இது இங்கே ஏதோ ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். இது உள்ள போ, வண்டிலாம் போகாது. நான் போய் தான் போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நினைக்கிறேன். உள்ள போயிட்டு பாரு, போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்தா இரு போய் இறங்கிறேன். இரு நிப்பாட்டுறேன், இறங்க 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 இறங்க. உள்ள செக்யூரிட்டி உள்ள போலாங்களா? ஓகே, உள்ள போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு டைம் 2:46 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நேரங்காலம் பார்க்காம எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னப்பா ஜாலியாக ரைட் போயிட்டு வரீங்க அப்படின்னு. அந்த வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஸோ அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ நடுராத்திரி 2 மணி ஆயிடுச்சுங்களா, 2:45 ஆயிடுச்சு.
நான் காலைல 8 மணிக்கு நான் ஒர்க்குக்கு போகணும். 8 மணிக்கு ஒர்க் போகணுன்னா நான் 7 மணிக்கு எந்திரிக்கணும். 7 மணிக்கு எந்திரிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடியாக தூங்கணும். ஆனால் ஆல்ரெடி இப்போயே டைம் ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா நான் 6 எந்திரிக்கணும். அப்படி பார்த்தா நான் 3 மணி நேரம் தான் ஸ்லீப் பண்ணுவேன். அந்த 3 மணி நேரம் ஸ்லீப் பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணி அவங்க கொடுக்குற ப்ரெஷர்லாம் தாங்கி ஸோ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். என் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் இருக்கான் இல்லை என் வாழ்க்கையே துரதிர்ஷ்டமாக இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல. நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஒன்று நடக்குது. ஸோ சுச்சுவேஷன் அப்படி தாங்க. ஸோ சுச்சுவேஷன் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேது, சூழ்நிலையும் நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ரெண்டுமே ஒன்று தானே. ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கும்போது தான் எனக்கு எக்ஸாம் வந்துடுது. அந்த டைமில் எக்ஸாமில் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியல, ட்ராவலும் பண்ண முடியல, இதுக்கிடையில் எடிட்டிங் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இதுக்கெல்லாம் மைண்ட் செட் இருக்கும்போது கரெக்டாக மொபைல் ப்ராப்ளம், இல்லை பைக் ப்ராப்ளம், பேட்டரி ப்ராப்ளம், கேமரா ப்ராப்ளம், ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இந்த எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வந்துடுது. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற டைமை என் சுச்சுவேஷன் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான். ஸோ இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். சரி விடுங்க, அது இதுக்கு நான் புலம்ப ஆரம்பிச்சேன்னா புலம்பிகிட்டே இருப்பேன். பிரச்சனைங்க யாருக்கு தான் இல்லை பிரச்சனை மனுஷங்க தான் யாருமே இல்லை. அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு அண்டு புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். புதுசானா அதாவது என்னோடய லைஃப்பில் புதுசு ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இதுதான் புதுசு. ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நான் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆஸ் எ ட்ராவலர்னு சொல்ல முடியாது, சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ட்ராவலராக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ரைடு, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி பார்க்கலான்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பியூட்டிஃபுல் பிளேசஸ், நேச்சுரல் பிளேசஸ் அண்ட் ஹாரர் பிளேசஸ் அண்ட் டெரிஃபிக் அண்ட் டெரர் ஹிடன் பிளேசஸ், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் தேடி ஒரு தமிழ்நாடு ஃபுல் நான் ஒரு ரவுண்டு போடலான்னு ஒரு ஆசைன்னு சொல்கிறத விட ஒரு கனவு, ட்ரீம், லட்சியம்னே சொல்லலாங்க. அப்புறம் என்ன வீடியோ பார்க்குறீங்களா, ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்குலாம் ஸோ என்னோட ஒரு அட்வைஸ் அண்ட் அனுபவத்தில் சொல்கிறது என்னென்னா, ஸோ எப்போவுமே நீங்கள் பைக் வாங்குறதும் முறுக்கி திருப்பி அழுத்தி பிடிக்கிறது இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருந்தால் பைக் வாங்க. இந்த ரேசிங் பண்ணுறது, முறுக்கிறது, இதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு இல்யூஷன் மணி தான். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கான ஃபியூ செகண்டில் என்ன வேணால் நடக்கலாம். அது உங்களுக்கும் சேஃப்டி இல்லை, மற்றவங்களுக்கும் சேஃப்டி இல்லை. ஸோ முடிஞ்சளவு சேஃப்டியாக பைக் ட்ரை பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடில் போகாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், எனக்கு தூக்கம் வருது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்கிறேங்க. இதனால் முடியல இதுக்கு மேலே, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் எதுனாலும் சரி, இந்த கமெண்ட் பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது, அதில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.